வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங்க்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரூம் பாய், சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இட்லி தயாரிக்க தேவைப்படும் பொருள் என்ன? அனைத்தும். அரிசி, உளுந்து, வெந்தயம். வெந்தயம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் அதுவுமே இட்லி தயாரிக்க தேவைப்படக்கூடியது தான். ஸோ அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே தேவைப்படுது. நீராவியால் சமைத்த உணவானது எந்த வைட்டமினை தக்க வைத்துக் கொள்கிறது? ஆ மற்றும் ஆ. என்னன்னா 2 வைட்டமின். இப்போ வைட்டமின் சி இருக்கு இல்லையா, வைட்டமின் சியும் தக்க வைத்துக் கொள்கிறது, வைட்டமின் ஈயும் தக்க வைத்துக் கொள்கிறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ. அழுத்த சமையற்கலன் பற்றிய நன்மைகளை ஆராய்க. எது சரி? அழுத்த சமையற்கலன் அப்படின்னா உங்களுக்கு குக்கர் தான் அழுத்த சமையற்கலன் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி சில கூற்றுகள் இருக்குது, இதை பற்றி ஆராயணும். அழுத்த சமையற்கலன் உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்கிறது. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது. அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இதில் 3மே சரி. அழுத்த சமையற்கலன் குக்கர் உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்குது, அது கரெக்டு தான். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறதும் கரெக்டு தான். தென் 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது, அதுவும் சரிதான். வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு டேஷ் என்று பெயர். வெப்பமானி. வெப்பநிலைக்கு வெப்பமானி. இது போல் ஒரு கருவி உங்களுக்கு கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அவங்க பேரோமீட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் எல்லா மீட்டருமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு வெப்பமானி என்று பெயர். இங்கே இருக்கக்கூடிய மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க, ஆன்சர் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஆப்ஷன் ஆன்சர் வருதுன்னு கீழே செக் பண்ணிக்காங்க. ஸோ லவங்க மொட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வலியை நீக்க உதவுகிறது. இங்கே தான் 1 வருது. ஸோ 1க்கு டி எதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ லவங்க மட்டு பல்வலியை நீக்க உதவுகிறது. பூண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள். மஞ்சள் கிருமி நாசினி. பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். நீரின் கொதிநிலை டேஷ் செல்சியஸ். இந்த கேள்வி ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நீரின் கொதிநிலை டேஷ் செல்சியஸ். நூறு டிகிரியில் தான் நீர் கொதிக்க ஆரம்பிக்கும். பின்வருவனவற்றை ஆராய்க, எது சரி? இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கொஸ்டினாக நினச்சி படிங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு கொஸ்டின் தான்.
ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே அந்த கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள் இதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது தெளிவாக படிச்சுக்கோங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் அளிக்கின்றன. நம் உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தலில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொழுப்புகள் உடல் ஆற்றலை சேமிப்பவையாக செயல்படுகின்றன. இது 3மே சரியான விடை தான். இதுக்கு இதான் ஆன்சரு. உடலுக்கு தேவையான ஆற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் அளிக்கின்றன. இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அரிசிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட பழக்கவழக்கமே ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உடலுக்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்குது. அப்புறம் நம்மளோட உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம், புதுப்பித்தலில் புரோட்டீன் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் கொழுப்புகள் வந்து உடலின் ஆற்றலை சேமிப்பவையாக செயல்படுகின்றன. உடலோட ஆற்றலை வந்து சேமிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகள். பின்வரும் உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களை பொறுத்துக. ஸோ எந்தெந்த ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்குது அதிகமாக அப்படிங்கிறத பொருத்தணும். மேட்ச் பண்ணுங்கள். இதற்குரிய விடை லாஸ்ட் ஆப்ஷன் தான். நான் இப்போ தான் சொன்னேன், சாதம் எதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ரைஸ், அரிசிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் அதிகமாக என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. அப்புறம் தேங்காய் எண்ணெயில் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு. கேரட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது வைட்டமின். முட்டையில் இருக்கக்கூடியது புரதம். இந்த கேள்வி வந்து அடிக்கடி வரும். முட்டை வந்து புரதம் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல முட்டையா இல்லை முட்டை வந்து கெட்ட முட்டையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு முட்டை வந்து போட்டவுடனே நீரில் நல்லா மூழ்கிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல முட்டை. ஒருவேளை மிதக்குச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல முட்டை கிடையாது. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தாது உப்புக்கள் நம் உடலில் இரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்தில் உதவி புரிகின்றன. கூற்று 2. அத்தி, பூண்டு மற்றும் ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் போன்றவற்றில் தாது உப்புக்கள் அடங்கியுள்ளன. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இது 2மே சரி. அதாவது தாது உப்புக்கள், இப்போ இந்த கால்சியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, எலும்பு, பல் இதுக்கெல்லாம் வந்து முக்கியம். அதெல்லாம் தாது உப்புக்கள் நம்ம உடலில் வந்து ரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்துக்கு மெயினாக உதவி புரியுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள். அப்புறம் அத்தி, பூண்டு, ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் இதிலலாம் அதிகமாக வந்து தாது உப்புக்கள் அடங்கியுள்ளன. உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது? இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது. இந்த வெயிட் அதிகமாக போட்டுறாங்க இல்லையா, அந்த பிரச்சனை தான் இப்போ கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டா வரக்கூடியது. ஸோ பச்சை காய்கறிகள் உண்பது நல்ல விஷயம். காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் கழுவணும், அது கரெக்டு தான். பருப்பு வகைகளை அதிகம் சாப்பிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக உண்ணும்போது வெயிட் அதிகமாகும். அதனால் பல ப்ராப்ளம் வரும். வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலே எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ அப்போ இதுதான் பிரச்சனை. கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது தான் உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது. ஒரு அளவாக சாப்பிடணும். ரொட்டி, அரிசி, உருளைக்கிழங்கு போன்றவை டேஷ் மிகுந்தவை. கார்போஹைட்ரேட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. அதே போல் உருளைக்கிழங்குலையுமே வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ரொட்டிலையுமே வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும்.
சரிவிகித உணவில் டேஷ் அடங்கியுள்ளன? இது அனைத்துமே தான். ஒரு உணவு சரிவிகித உணவுன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், வைட்டமின் இருக்கணும், நார்ச்சத்து, நீர் இருக்கணும், புரதம், கொழுப்பு, தாதுப்புகள் எல்லாமே இருக்கிறது தான் சரிவிகித உணவு. இது எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ கொழுப்பு வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படி கிடையாது. அதிகமா எடுத்துக்கக்கூடாது. இங்கேயே பாருங்க, அதிகம் உண்பது தான் தவறான விஷயம். ஆனா கொழுப்புமே கொஞ்சம் தேவை தான். ஸோ இது எல்லாமே இருக்கணும். புரதம், கொழுப்பு, தாது, உப்பு எல்லாம் இருந்தா தான் அது வந்து சரிவிகித உணவு. கேரட்டில் அதிக அளவு டேஷ் உள்ளது. ஏற்கனவே கேரட்ல வைட்டமின் தான் இருக்குன்னு பார்த்தோம். அதில எந்த வைட்டமின் இருக்கு? இதெல்லாம் வந்து காமனா கேட்கக்கூடியது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் ஏ. கேரட்ல அதிகமா என்ன இருக்கு? வைட்டமின் ஏ. முட்டைக்கோஸ்ல அதிக அளவு டேஷ் உள்ளது. அதில வந்து எந்த வைட்டமின் அதிகமா இருக்கு? முட்டைக்கோஸ்ல. வைட்டமின் கே. முட்டைக்கோஸில் அதிக அளவு இருக்கக்கூடியது வைட்டமின் கே. இதில் வந்து உங்களுக்கு நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எது? அதெல்லாம் கூட கேட்பாங்க. நீரில் கரையக்கூடியது உங்களுக்கு வந்து பிசி. வைட்டமின் பியும், வைட்டமின் சியும் நீரில் கரையும். அதேபோல கொழுப்பில் கரையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஏடிஇகே. ஏடிஇகே. இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். இது பிசிங்கிறது நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். வைட்டமின் பி, வைட்டமின் சி தனித்தனியா படிக்கணும். அதுபோல் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கேன்னு படிக்கணும். அது வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. இந்த கேள்வி வந்து அடிக்கடி வரும். சூரியகாந்தி எண்ணெயில் அதிக அளவு டேஷ் உள்ளது. வைட்டமின் இ. வைட்டமின் இ வந்து சூரியகாந்தி எண்ணெயில அதிக அளவு இருக்கக்கூடியது. உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்திற்கும் பயன்படுவது. ஏற்கனவே பாயிண்ட்டா படிச்சோம் இல்லையா? 3 பாயிண்ட்டா படிச்சோம். இப்ப அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கேள்வி வருது. அப்போ உடல் வளர்ச்சிக்கும், கட்டுமானத்திற்கும் பயன்படுவது எது? அந்த 3 பாயிண்ட் தெளிவா படிச்சீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிடலாம். கட்டுமானம் அப்படின்னாலே புரதம் தான். இப்ப செங்கல்லாம் கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப புரதம் தான் மெயினா கட்டுமானத்திற்கு பயன்படுவது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து உங்களுக்கு தேவையான தமிழ் கொஸ்டின்ஸு, மேக்ஸ் கொஸ்டின்ஸு, இது போல் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸு, சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக ஒரு புக் இருக்குது. அந்த புத்தகம் வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். அது அது படித்தாலே போதும். அதில் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முளைக்கட்டிய தானியங்களில் டேஷ் அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போய் பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. முளைக்கட்டிய தானியங்களில் டேஷ் அதிகமாக காணப்படுகிறது. புரதம். முளைக்கட்டிய தானியங்களில் அதிகமாக காணப்படுகிறது புரதம். ஸ்பெசிஃபிக்கா சில வைட்டமின் குடுப்பாங்க. அப்ப வந்து இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனா காமனா புக்ல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, முளைக்கட்டிய தானியங்கள்ல இந்த மாரி காமனா புரதம், கார்போஹைட்ரேட், வைட்டமின், கொழுப்புன்னு குடுத்தா, புரதம் தான் சரியான விடை. ஒரு நாளின் 2வது உணவு வேளையை டேஷ் என அழைக்கிறோம். மதிய உணவு. செகண்டா நம்ம உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா? அது வந்து மதிய உணவு. இத அப்படியே மேட்ச் பண்ணுங்க.
இதற்கு விடை இ. அதாவது கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு ஆற்றல் தரும் உணவு. கார்போஹைட்ரேட்னாலே ஆற்றல், எனர்ஜி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்னால எனர்ஜி, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கு தான் நம்ம ரைஸ் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்புறம் கொழுப்புமே சேர்ந்துக்குது. வைட்டமின்கள் பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைட்டமின்கள் இருக்கும். இப்போ ஆரஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஸோ அது எதுக்காக சாப்பிட சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்காக சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்திலாம் ஃப்ரூட்ஸில் அதிகமாக கிடைக்கும். அதில் அதிகமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடியது வைட்டமின்கள். அப்புறம் புரதம் பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு உதவுதல். இப்போ கட்டுமானம், வளர்ச்சி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் புரதம். தாது உப்புக்கள் உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துதல். இது வந்து தனியான கொஸ்டினாக கூட கேட்கலாம். உடல் செயல்களை ஒழுங்குபடுத்த உதவுது அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்தலாம். அப்போ அது வந்து எது கரெக்டான ஆன்சர்? தாது உப்புக்கள். நீரின் முதன்மை ஆதாரம் எது? மழை. நீரோட முதன்மை ஆதாரம் மழை. பூமியில் உள்ள நீரின் அளவில் டேஷ் அளவு நீரே பயன்படுத்தும் வகையில் உள்ளது. ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். மூன்று சதவீதம். ஸோ இந்த 3% அளவு நீரை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். சரி, இந்த 20 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.